9th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 4.4ல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த கிவன் ஃபிகர். இந்த ஃபிகரில் இருந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க சிம்பிள் வந்து இது 90 டிகிரி இருக்க மாதிரி, அது போக வந்து 120 டிகிரி அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கிளுக்குள்ளே இருக்க நாற்கரத்தில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து அதோட கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இது 120 டிகிரி அப்படின்னா இங்கே எவ்வளோ இருக்க போகுது? 60 டிகிரி இருக்கும். ஓகேவா? அது போக இங்கே வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 90 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கும். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 60 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. அப்போது இங்கே வந்து பேலன்ஸ் இருக்க டிகிரி தான் வரும் இல்லையா? 60 + 90 150. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 30 டிகிரியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஏசி இஸ் த டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் வித் த சென்டர்லேருந்து டயாமீட்டர் ஏசின்னு சொல்லிட்டு போகுது. ஓகேவா? இதில் வந்து இந்த வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. 35 டிகிரி, இது வந்து 35 டிகிரி, இது 40 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே 30 டிகிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எது தெரியாது, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏசிடி ஏசிடி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏசிபி கண்டுபிடிக்கணும். அடுத்து டிஏஇ இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஆப்போசிட் இது வந்து டயாமீட்டர் இல்லையா? ஸோ டயாமீட்டர் வந்து பேஸாக இருந்து அது மூலமாக உருவாகிற ட்ரையாங்கிள் உருவாகுதா, அது அந்த சர்க்கிளை எந்த இடத்துல தொடுதோ அது வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். அது எங்கே வேணாலும் தொடலாம். இது வந்து டயாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா இது 90 டிகிரியாக இருக்கும். இப்படி இருந்து இப்படி ஒன்று வந்துச்சுன்னா இது 90 டிகிரியாக இருக்கும். பட் ஸோ இதை பேஸாக வச்சு எங்கே 2 இடத்துல வந்து இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் உருவாயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே 90 டிகிரி, 90ன்னு போட்டாச்சு. ஸோ இது 90 கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், இது 35 இருக்குன்னா இன்னொரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இது 90 இருக்குன்னா 40 இருக்குன்னா இன்னொரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கேட்ட இந்த 2 ஆங்கிளுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஸ்லேருந்து இல்லை. ஸோ இதை 90 டிகிரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுதான் பேஸு. இதிலேருந்து அதில் எதுவுமே கான்டாக்டே இல்லை. ஸோ இது வந்து 90 டிகிரி கிடையாது. இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா இந்த 30 டிகிரி மட்டும்தான் தெரியும். ஸோ இது தவிர்த்து எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நாற்கரத்தை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு இருந்தோம், இந்த பெரிய நாற்கரத்தை எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாற்கரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து கூடுதல் வந்து 180 டிகிரின்ட்டு இருக்கும். இது வந்து 30 + 90 120. அது போக வந்து 35 டிகிரி வந்து இதோட பாதி வந்து 35 டிகிரியாக இருக்குது. இந்த ஆங்கிள் தான் நமக்கு தெரியாது. ஸோ இதில் இந்த நாற்கரத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்றது ஏயும் டியும் தான். ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது 180 டிகிரி வரணும். ஸோ இதில் ஆல்ரெடி 120 இருக்குது, 155 இருக்குது. ஸோ பேலன்ஸு 25 டிகிரி தான் இருக்குது. அதுதான் இந்த பேலன்ஸ் இருக்கதா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஃபைண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் சைக்ளிக் குவாட்ரேட்டர். இதில் இருந்த எல்லா ஆங்கிளையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட கூடுதல் வந்து 180 டிகிரி. ஸோ 2y + 4 + 4y - 4 = 180 டிகிரி போட்டு y கண்டுபிடிச்சலாமா? அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு x கண்டுபிடிச்சலாமா? அவ்வளோதான். அடுத்து சைக்கிள் குவாட்ரேட்டரில் டயக்னல்ஸ் வந்து இன்டர்செக்டட் P. டயக்னல்ஸ் வந்து Pயில் இன்டர்செக்ட் ஆகுது. டிபிசி 40 டிகிரி கொடுத்துருக்காங்க. பிஏசி 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு சிஏடி பிசிடி. ஸோ சிஏடி கண்டுபிடிக்கணும். அடுத்து பிசிடி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேஸா, சாரி இது வந்து இதில் எந்த பேஸ் எடுத்திருப்பாங்கன்னா ஒரு நிமிஷம், இந்த பேஸ் எடுத்திருப்பாங்க சிடி அப்படின்றத. ஓகேவா? சிடின்ற பேஸை வச்சு சிடிபி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்கிட்டாங்க. டிஏசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்கிட்டாங்க. இந்த ஒரு பேஸ் தான். இந்த ஒரு பேஸில் இருந்து இந்த ஒரு ட்ரையாங்கிள் வருது, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வருது.
ஸோ வந்து சேம் பேஸ் மூலமாக உருவாகிற 2 ட்ரையாங்கிள் வந்து இந்த சர்க்கிள் டச் பண்ணுற இடத்துல எங்கே இருந்தாலும் அதோட ஆங்கிள் சேம் தான். ஸோ இது 40 டிகிரினா இதுவும் 40 டிகிரி தான். சரியா? இது ஒரே பாயிண்டில் வந்து இதை கண்டுபிடிச்சிடணும். அடுத்து பிசிடி வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பிசிடி எங்கே இருக்குது? பிசிடி. ஸோ இதோட வேல்யூ வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி 40 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ 60 + 40 100 இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது நாற்கரத்தில் ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. ஸோ இது 100னா இது 80 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதையும் இப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து ஏபிசிடி. இது வந்து ஏபிசிடி பேரலான 2 கார்டு சர்க்கிளில் இருக்குது. சென்டர் வந்து ஓ. ஏபி வந்து 8 சென்டிமீட்டர், சிடி வந்து 6 சென்டிமீட்டர். இஃப் ஓஎம் அப்படின்றது, அதாவது ஓஎம் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஓஎல் அப்படின்றது சிடிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ எல்எம் அப்படின்றது எல்லேருந்து எல்எம் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ்லாம் என்ன, எங்கேருந்து வரணும்? சென்டர்லேருந்து வரணும். ஆல்ரெடி கார்ட் டச் ஆகிருக்க இடத்துலையே அப்படி ஜாயின் பண்ணி விட்றோம். கீழேயும் இது வந்து டச் ஆகிற மாதிரி டச் பண்ணி விட்றோம். இந்த ஓலேருந்து இந்த சிடியோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அது எல்லுன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? மொத்த டிஸ்டன்ஸ் 7. இதில் இது எக்ஸுனா இது 7 - எக்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளா? இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போது என்ன ஆகும்? இந்த 8 வந்து இது 4, இது 4. இந்த 6 வந்து இது 3, இது 3. ஸோ 4² + 7 - x the whole square equal to r² போடலாமா? ஸோ ஃபார்முலா படி. ஸோ அப்படி போட்டோம்னா மேலே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட் சைடில் கிடைக்கிற ஈக்குவேஷன் x² + இதை வந்து அந்த r² சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 சைடுமே x வந்துடும். ஸோ அதிலேருந்து ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதிடலாம். ஓகேவா? அடுத்து ஒரு பிரிட்ஜில் வந்து ஒரு ஆர்ச் செட்டப் இருக்குது. ஓகேவா? அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கேருந்து அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 2 மீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். அதோட வித்து வந்து 6 மீட்டர். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் கண்டைன்ஸ் த ஆர்ச்? ஸோ வந்து இப்போ இது வந்து ஓன்னு எழுதக்கூடாது, ஆர்ச்சுன்னு சொன்னாங்களே தவிர்த்து இங்கே ஓ பாயிண்ட் இருக்கதா சொல்லலை. ஸோ தனியாக தான் இருக்குது ஒரு ஓ பாயிண்ட்டு. ஓலேருந்து இப்படி ஒரு டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சோன்னா இந்த சர்க்கிள் இருக்க இடத்துலேருந்து இதுதான் ஆராக வரும். ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது 6ன்னு இருக்கா? ஸோ இது 3, இது 3ன்னு வந்துடும். நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. பட் இது வந்து 6, இந்த வேல்யூ நமக்கு தெரியும் 6, அது 3ஆக பிரித்தாச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூ தெரியும். ஆர் தெரியாத தான் கண்டுபிடிக்கணும். ஆர்னே எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ தெரியுமா அப்படின்னா அதுவும் என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. பட் நமக்கு இன்னொன்று தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஓலேருந்து இந்த சர்க்கிள் தொடுற வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஆர். கரெக்டாக? ஸோ அந்த ஆர்லேருந்து இந்த 2 மீட்டரை கழிச்சிட்டோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்துடுமா? ஸோ r - 2. ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு. r - 2 whole square + 3² = r². ஸோ இதை வந்து ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆரோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும். அடுத்து ஏபிசி 120 டிகிரி. ஏபிசி பாயிண்ட்ஸ் ஆன் த சர்க்கிள் வித் சென்டர் ஓ. ஓஏசி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓஏசி எவ்வளோ அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த நாற்கரத்தில் வந்து கீழே வந்து 120 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து எப்படின்னா சென்டரில் இருக்கிற, அதாவது ஒரு மையப்புள்ளியில் இருந்து சென்டரில் உருவாகிற ஆங்கிள் அந்த சர்க்கிளில் எந்த இடத்துல தொடுதோ, அதை விட டபுள் மடங்காக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் டபுளாக இருக்கும், 2x இருக்கும். இது வந்து எக்ஸாக இருந்தால் இது 2xஆக இருக்கும். இது வந்து ஒரு பண்பாடு. ஸோ வந்து இங்கே வந்து 120 இருக்குது அப்படின்னா இங்கே என்னவாக இருக்கும், 240ஆக இருக்கும். ஸோ ஒரு ஹோல் சர்க்கிளோட வேல்யூ எவ்வளோ, 360 டிகிரி. ஸோ 360ல் 240 போயிட்டால் 120 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு 120 அப்படின்றது தெரியும். கரெக்டாக? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓஏசி வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ஓஏ அப்படின்றது ஒரு ரேடியஸ். கரெக்டாக? ஓவிலேருந்து சர்க்கிளை தொடுறது ரேடியஸ். அதே மாதிரி ஓசியும் ரேடியஸ். ஸோ ரேடியஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏன்ற ஆங்கிளும் சின்ற ஆங்கிளும் ஈஸியாக தான் ஈக்குவலாக தான் இருக்கும்.
ஸோ 120 + 2r = 180 டிகிரி. ஸோ இதிலேருந்து நம்ம ஈஸியாக ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 30 டிகிரி 30 டிகிரின்னு இது ரெண்டு வரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. ஸோ அது வந்து 30 டிகிரி. அடுத்து ஸ்கூல் வாண்ட்ஸ் டு கண்டக்ட் ரீப்ளான்டேஷன் ப்ரோக்ராம். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். இது வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடலாம். POQ = 100 டிகிரி, PQR = 30 டிகிரி. அப்படின்னா RPO எவ்வளோ அப்படின்றாங்க. இந்த ட்ராயிங்கை தான் நான் அப்படியே மாற்றி இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சென்டரில் இருக்கிறது 100 டிகிரி அப்படின்னா வந்து அந்த கார்னரில் இருக்கிறது என்னவாக இருக்கும், அதில் பாதியாக இருக்கும். ஸோ வந்து இது 50 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு OA OPயும் OQவும் ரேடியஸ். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது 100ஆக இருந்தால் இது வந்து 40 தான் இருக்க போகுது. ஸோ நமக்கு இந்த ஆங்கிள் தெரியும். இன்சைடில் இருக்க ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு தெரியும். R வந்து 50 கண்டுபிடிச்சாச்சு. P வந்து அதாவது இந்த ஹோல் P அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வரும். இந்த ஹோல் P வந்து அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து 50 கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே 30 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 80 இருக்குது. ஸோ பேலன்ஸ் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 100ஆக தானே இருக்கும். ஸோ இந்த ஹோல் ஆங்கிள் 100. பட் நமக்கு தேவையானது வந்து இது மட்டும்தான். ஸோ இப்போது இந்த ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதிலேருந்து மைனஸ் பண்ணணும். 100லேருந்து இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து கிடச்சிரும். இதுலேயும் அதே ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓபின்றதும் சரி ஓக்யூன்றது சரி ரேடியஸ். ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். 100 வந்து இருக்குன்னா இது வந்து 15 வரப்போ 100 இருக்குன்னா 100 இருக்குன்னா இது 40 வரப்போகுது. இது ஹோலாக 100லேருந்து 40 போச்சுன்னா 60. ஸோ இந்த வேல்யூ வந்து 60. ஆன்சர் இஸ் 60. அவ்வளோதான்.